என் தங்கப்பிள்ளையே, உனக்கான அவசர செய்தி கொண்டு உன் தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. நாளைய தினம் காலையில் ஒரு ஆணும் நாளை மாலை நேரத்தில் ஒரு பெண்ணும் உன் வீட்டிற்குள் வந்தே தீருவார்கள். இவர்கள் உனக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்வேன். அதே நேரம் இவர்கள் உனக்கு கஷ்டங்களையே கொடுக்கப் போவதாக இருந்தாலும் அதை நானே நினைத்தாலும் தடுக்க முடியாது. நாளைய தினம் உன் வீட்டில் இருக்கும் இந்த விஷயத்தை நிச்சயமாக யாராலும் எந்த நேரத்திலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆணின் பெயரையும் பெண்ணின் பெயரையும் உனக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய அடையாளம், இவர்களினுடைய மூக்கில் இருக்கின்ற ஒரு அடையாளம், அதை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனாலே இவர்களை யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இவர்கள் எதற்காக உன் வீடு தேடி வருகிறார்கள், அதிலும் குறிப்பிட்ட நாளைய தினத்தில் ஏன் இவர்கள் உன் வீடு தேடி வருகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கென நான் எடுத்து தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக நடந்து உன்னை வாழ வைப்பதை நீ என்றும் என்றென்றும் நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கு எப்பொழுதும் துணை வரும் இந்த தாயின் அன்பு இது போன்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்றால் நிச்சயமாக இது உன் எதிர்காலத்தை உனக்கு தீர்மானித்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லும் இந்த நிலையில் உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விடாத அன்பை உன் அம்மா நான் உனக்கு கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்தில் எல்லாம் நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்தில் எல்லாம் கஷ்டங்களை தூக்கி சுமந்தாயோ, அந்த இடங்களில் எல்லாமும் இனி நீயாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கான தேவைகளை எப்பொழுதும் நான் எடுத்து தரத்தான் வருகின்றேன். உன்னை ஆட்டி படைக்கும் சில பிரச்சனைகளை நான் முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டதனால்தான் அதை உன்னிடத்தில் நான் வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கலங்கிய கலக்கங்களை எல்லாமும் தீர்த்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உன் வீட்டிற்கு நுழைய முடியாது என்று சொல்கின்ற இந்த தாயானவளை, நாளை காலையில் வருகின்ற இந்த ஆணும், நாளை மாலையில் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த பெண்ணும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடத்துவதனால் இந்த வராகி என்னாலேயே அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட சக்தியோடு உன் இல்லத்திற்குள் வரக்கூடியவர்கள் யார், இவர்களை அனுப்பியது யார், இது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை எல்லாமும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் விஷயங்களை நீ முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லாமும் உன்னை முழுமையாக வந்து சேர்வதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நினைத்தது போல உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற சில விஷயங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்காதே. எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை நினைத்து நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்காகவே நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உன் வெற்றியை அது உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கும் நேரங்களை நீ சந்தோஷமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த எல்லையிலும் என் பிள்ளை இனிமேல் எதையுமே நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் உன் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதை மட்டும் தன் வேலையாக கொண்டிருக்கவில்லை.
என் பிள்ளையின் மனதில் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாமும் வேறறுத்து என் பிள்ளைக்கான நல்லதை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் முன்னால் வருகின்றேன். இந்த காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒரு நம்பிக்கையை உனக்கு தர வேண்டும். நீ எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து வருந்தாமல் இனி உனக்கான தேவைகளினால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இந்த சந்தோஷங்கள் உன்னை நிச்சயமாக தொடரும் போது இனி எந்த இடத்திலும் நீ உன்னை கைவிட்டு விடாதே. வராகி சொன்னது போல உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக தெரிந்து கொள்வாய். யாரும் இங்கு யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு நொடி கூட யோசிப்பதில்லை. அதே நேரம் நம்மால் ஒருவர் சிரிக்கப் போகிறார் என்றால் அதற்கு ஒருபோதும் இவர்கள் அனுமதி கொடுப்பதும் இல்லை. ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி அல்ல. எந்த நிலையிலும் உன்னிடம் கஷ்டம் என்று ஒருவர் வந்து நின்றால் உனக்கிருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு ஓடிச் சென்று உதவி செய்யத்தான் நீ நினைக்கின்றாய். அவர்களுக்கு ஓடிச் சென்று ஒவ்வொன்றையும் நீ கொடுத்து விடத்தான் நினைக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இதை என்னாலும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் நேரங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்காதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே. உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னை நான் தொடர்வதை உன்னால் எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இது நாள் வரையிலும் உன்னை தேடி வரும் எந்த மனிதர்களும் உனக்கு எந்த நல்லதையும் செய்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாளை வரக்கூடியவர்கள் மட்டும் நேரம் பார்த்து காலம் பார்த்து வந்துவிட்டால் மட்டும் எனக்கு ஒரு நல்லதை இவர்கள் செய்து விடுவார்களா என்ன என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உனக்கு நல்லதை செய்கிறார்களோ இல்லையோ இவர்கள் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை மீட்டு கொடுக்க வருவார்கள். நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் துணையிருக்கும் இந்த நேரம், எல்லாமுமாக உனக்கு நான் உறுதுணையாக இருக்கும் இந்த காலம், இனி நான் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ யோசித்து இனிமேல் ஒருபோதும் கலங்காதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக நல்ல மனநிலையோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். இத்தனை காலமும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்து தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம். இனிமேலும் இந்த வராகி சொல்லும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு தரக்கூடிய இந்த நம்பிக்கையை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வா. அம்மா சொல்வதை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள். நாளைய விடியல் சதுர்த்தியினுடைய விடியலாக இருக்கிறது. ஆனால் நாளை மாலை நேரம் பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது. என் குழந்தையே, விநாயக பெருமானும் வராகி தேவியும் விலங்குகளின் முகத்தை உடையவர்கள். விநாயக பெருமான் யானையின் முகத்தையும் வராகி தேவியானவள் காட்டுப்பன்றியின் ரூபத்தையும் கொண்டவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இருவருமே ஒரு காரியத்தை நாம் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக வணங்கி செல்லக்கூடியவர்கள். இவர்களை சகோதர சகோதரிகளாகவே நாம் பார்க்கலாம். அதே நேரம்
வராகி தேவியை உன் வீட்டில் எந்த இடத்தில் நீ பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்று கேட்டால் விநாயக பெருமானுக்கு அருகில் வைக்க வேண்டும் என்பதுதானே அதற்கான பதிலாக இருக்கிறது. அப்படியானால் இந்த 2 பேரும் ஒரு சேர ஒரு நாளில் உன் வீட்டிற்குள் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நாளில் உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வீட்டில் நீ நினைத்ததை விடவும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இருவரின் மூக்கிலும் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? அது இதைத்தான். என் குழந்தையே, இது போன்ற தெய்வங்கள் ஒருவர் வீட்டிற்குள் வருகிறார்கள் என்றால் யாரும் அதை தடுக்க முடியாதல்லவா? அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யத்தான் வருகிறார்கள். நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது ஓம் கணபதையே என்று சொல்கின்ற என் பிள்ளை, நாளை மாலை நேரம் வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லும் பொழுது உன் வீட்டிலிருந்து இவர்கள் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் முழுக்க முழுக்க உணர முடியும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னால் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எந்த விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறக்கூடாது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றையும் தெய்வம் உடனிருந்து உனக்கென சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ என்ன நினைத்தாலும் சரி, இவை அத்தனையிலும் இருந்து நீ இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டும். உன் வீட்டிற்குள் தெய்வம் இருக்கிறது. பில்லி ஏவல் சூனியம் செய்வினைகள் என்று என்ன இருந்தாலும் அவை எல்லாமும் உன் வீட்டை விட்டு நிச்சயமாக ஓட்டம் எடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல ஆச்சரியமான தருணங்களை உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல உனக்கு எந்த நேரமும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் அல்லவா? என் பிள்ளை, நீ எதையும் தொலைத்துவிட்டு இனி வருந்தக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே தருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நேரங்களிலும் நம் அதிர்ஷ்ட காலத்தை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நாம் காணும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதையும் நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பதில் நீ முழு மனத்தெளிவோடு இருந்து கொண்டிரு. வராகி என்பவள் உனக்காகவே எப்பொழுதும் உன்னோடு தொடர்ந்து வரும் இந்த காலங்களில் இனி முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருந்து உன்னை மேலும் மேலும் இனி நல்வழிப்படுத்த நினைக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் கைவிட்டு விடக்கூடாது. நடக்கும் விஷயங்களை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய தினம் உன் வீட்டில் இந்த தெய்வத்தின் நடமாட்டம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் நல்ல புரிதல்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கும். உன் வீட்டில் தெய்வீக மனம் கமலும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு ஆசைப்பட்டபடியே நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்தது எல்லாமும் நீங்கி இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும்
உன்னுடைய தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுத்து விடாமல் தெய்வத்தின் அன்பும் அரவணைப்பும் உன் இல்லத்திற்குள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக உன்னை வாழ வைத்தால், நீ சந்தோஷமாக உன்னுடைய மனதை வைத்து கொண்டால் நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். நம்மை சுற்றி தெய்வ சக்தி இருப்பதையும் என் பிள்ளையினால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் சொன்னது எல்லாம் போக உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது என்ற உண்மையை நான் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கும் நிலைகளை நீ என்றென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்த்து கலங்கக்கூடாது. உனக்கான காலமும் நேரமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இனிமேலும் சொல்லித்தராமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலம் எந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இனி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு எல்லா நிலையிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியினால் இந்த வாழ்க்கையை நான் உனக்கென எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து கொண்டு மனம் வருந்தி கொண்டும் நிற்காதே. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடாதது என்று எந்த விஷயமும் கிடையாது. இனி உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அம்மா சொல்வது போல உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியங்கள் அத்தனையிலும் நீ தெய்வத்தை நிலைநிறுத்தி விடுவாய். தெய்வம் வேறெங்கும் செல்லாதபடி நீ பார்த்து கொள்வாய். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வீட்டில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது நாம் இந்த தவறுகளை செய்தோமானால் நல்லது நடக்க வேண்டிய இடத்தில் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் தானே வந்து கொண்டிருக்கும். உனக்கு நல்லது நடக்கும் என்று யோசிக்கும் பொழுது உனக்கு தவறான பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த காலம் இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னோடு உன் அம்மாவினுடைய அன்பும் அரவணைப்பும் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். எப்பொழுதுமே என் பிள்ளையின் தேவைகளை நான் உணர்ந்து செய்வது போல இனியும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தேவைப்படி உணர்ந்து உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தன் மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லாமும் குறைத்து கொள்ளாது. நீ நினைத்தால் அது உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை இனிமேலும் நீ எதையும் நினைத்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கப் போகும் இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ யோசித்து கொண்டிருக்காமல் உன்னோடு நான் துணை இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் பின்தங்காமல் உன் வீட்டில் இருக்கும் தெய்வங்களின் அருளோடு நீ உன் வீட்டை எப்பொழுதும் தெய்வீக மனம் கமலும் இடமாக வைத்திரு. தேவையில்லாத தீய வார்த்தைகளை பேசுவது ஒருபோதும் உன் இல்லத்தில் இருக்கக்கூடாது. வாய் தவறி வந்துவிட்டது என்றால் கூட நாம் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் நாம் சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை சரியாக நமக்கு தருவதை
நீ எந்த இடத்திலும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு காலமும் மறக்காதே. இனி நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் உனக்கே என்று உன்னை நல்லபடியாக வாழச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சந்தோஷத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். மனத்தெளிவான ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். எல்லாமே உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.